அடிப்படையை மறந்ததினால் பல பிரிவுகளாக பல அறிஞர்கள் அல்லது மதுஹபுகள் என்ற ரீதியிலே பல்வேறுபட்ட ரீதியிலே பிரிந்திருப்பதை பார்க்கிறோம். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இன்னைக்கு ஒற்றுமை என்ற ஒரு கோஷம் இன்னைக்கு அதிகமானவர்கள் தவறாக புரியப்பட்டிருக்கிறது. எதில் உடன்பட வேண்டும், எதில் எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று சொன்னால் தான் கொண்டிருக்கின்ற கொள்கையில் இன்னும் ஒருவர் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என்ன நம்ம பின்பற்றுகிறோமோ, எந்த கொள்கையை அடிப்படையாக வைத்து பின்பற்றுகிறோமோ அந்த கொள்கைக்கு ஆட்கள் வர வேண்டும். நான் ஒரு ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகின்றவனால் என்னுடைய மதுஹபை சார்ந்தவர்கள் என்னை சார்ந்தவர் என்னிடத்தில் அதிகமாக வர வேண்டும். இந்த மதுஹபை பின்பற்றுகின்றவர்கள் வர வேண்டும். இதே போன்று நீங்கள் ஹனபி மதுஹபை எடுத்துக்கொண்டால் அவர்களும் அந்த ஒரு சிந்தனையில் தான் செயல்படுகிறார்கள். ஏனென்றால் நாங்கள் இதன் பேரில் ஒன்றுபட வேண்டும், ஹனபி மதுஹபை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும், இன்னும் சில நாடுகளில் ஹம்பலி மதுஹபை உயிர்ப்பிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு சாரார், ஒரு சாரார் நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு அரசியல் தலைமைத்துவத்தோடு இந்த கொள்கையை நிலைநாட்ட வேண்டும். இப்படி ஒவ்வொரு சாரார்களும் பல்வேறுபட்ட திட்டங்களோடும் அவர்களுடைய சிந்தனைகளோடும் தான் இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு போக்கில் செல்வதை பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் அனைவரும் சிந்திக்க தவறிய ஒரு விடயம்தான் அல்லாஹ் திருமறையில சொல்கிறானே, இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா கலீலம் மா ததக்கரும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னதான் இந்த கொள்கைகளை எவ்வளவு சிந்தனைகளை தீட்டினாலும் நீங்கள் எதை தெரியுமா பின்பற்றணும்? இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருந்து இரட்சகனிடம் இருந்து எது இறக்கி வைக்கப்பட்டு அதை பின்பற்றுகின்றாங்க. எது உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதோ அதைத்தான் பின்பற்றணும். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை அன்றி எந்த ஒரு பெரிய வழிமாறாக இருக்கட்டும், பெரிய ஒரு அறிஞர் என்று நீங்க போட்டுகின்றவராக இருக்கட்டும், ஒரு தலைவராக இருக்கட்டும், ஒரு மதத்தினுடைய குருவாக இருக்கட்டும், யாரெல்லாம் நீங்கள் பெரியவர் என்று காண்கின்றீர்களோ இவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றாதீர்கள். அவர்களை உங்களுடைய நேசர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் குறைவாகவே சிந்திக்கின்றீர்கள் அல்லாஹ் சொல்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப உண்மையாக நியாயமான ஒரு முஸ்லிமிடத்தில் என்ன சிந்தனை வரணும்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நான் எதை இறக்கி வைத்தனோ அதைத்தான் நீங்க பின்பற்றணும் அப்படி என்கிறான். உண்மையிலேயே 3 அடிப்படைகள் இருக்கிற சகோதரர்களே, இது 3ஐயுமே சரியாக புரிந்து கொண்டால் நம்ம எல்லோரும் நம்முடைய கொள்கையை தூய்மையாக்கி கொள்ளலாம். இந்த 3 தான் அதிகமானவர்களிடத்திலே உண்மையான தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கு. நம்ம எல்லாம் எதுல ஒன்றுபடணும் என்ற ஒரு கேள்வியை வச்சு பார்த்தா அந்த கேள்வியிலே எழும்புகின்ற சந்தேகங்கள் இது 3க்குள்ள இருக்கு. இது 3 அங்கலாக்குங்க, உடனே இதுதான் பின்பற்றாங்க வந்துடும். நம்ம ஒன்றை பின்பற்றணும்டா இந்த 3 அடிப்படையும் நம்ம ஒவ்வொருவர்களும் அதை சிந்திச்சு அதை கொஞ்சம் அவுட் பண்ணினோம் என்றால் நம்ம தூய கொள்கைக்கு வரலாம். அதுல ஒன்று நான் இப்ப சொன்னது, அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அதை பின்பற்ற வேண்டும். உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய நேசர்கள், உங்களுடைய அறிஞர்கள் அவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததற்கு மாற்றமாக சொன்னாலும் எடுக்காதீர்கள். அல்லாஹ் அடிப்படை தெரியுமா? அதனால் தான் மறுமையிலே ஒரு சாரார் நரகத்தில் போடப்படுகிற என்று சொல்வார்கள், நாங்கள் இன்ன அத்தானா சாதத்தனா வகுபரானா, நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் சையீதுமார்கள், எங்களுடைய பெரியார்கள் குபராக்கள் அவர்களை பின்பற்றினோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். மறுமையில போயிட்டு திண்டாடுவார்கள். அதாவது நரகத்தில் இருக்கிற நேரம் இந்த பாவிகள் எல்லாம் திண்டாடுகின்ற அந்த நிலையை அல்லாஹ் திருமலையில முன்கூட்டியே சொல்றான், எச்சரிக்கையா, நீ யாருமே பெரியார்கள் நாளாக்கன்னு போயிடாதீங்க, எதை நான் இறக்கி வைத்திருக்கிறேனோ அதை பின்பற்றுங்கிறான். இது முதலாவது அடிப்படை. இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வைதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸல ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்க அவர்களுக்கு சொன்னா அவங்க சொல்றாங்களாம், நாங்கள் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் எதில் இருக்க கண்டோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப அதிகமானவருடைய கேள்வி என்ன தெரியுமா? இப்ப ஏற்கனவே நம்ம சொன்ன ஒரு டாபிக்ல எல்லாத்தையும் களையலாம். இன்னைக்கு உள்ள என்னென்னலாம் நம்ம டாபிக் போட்டு இதுலதான் எல்லாரும் ஒற்றுமைப்படுங்க, எங்களுடைய தலைவர், எங்களுடைய அறிஞர், இவர் வைத்த அந்த ஷெட்யூல், இதுலதான் நம்ம போகணும். இன்னைக்கு போறாங்களா இல்லையா? பல அமைப்புகள், பல இயக்கங்கள் எல்லாமே எதுல போவாங்கன்னா
நம்ம எதில ஒன்றுபடணும் என்றால் எங்களுடைய அறிஞர் ஒரு பட்டியல் வச்சிருக்கிறார். அந்த பட்டியல்ல போனா தான் நாங்க முன்னேறலாம், எங்களுடைய குறிக்கோளை லட்சியத்தை அடையலாம் என்ற ஒரு லட்சியத்தில் ஒரு லட்சிய பாதையை நோக்கி ஒரு பயணம் என்ற அடிப்படையில் ஒரு சாரார்கள் இந்த மாதிரி போறாங்களா இல்லையா? அவங்களோட எண்ணமெல்லாம் எங்களுடைய அந்த தலைவர்கள் வகுத்த அந்த நீதி இது மாதிரி போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எதெல்லாம் விதித்தார்களோ அதெல்லாம் தேவையில்லை, அதை எடுப்போம், இதோட சேர்த்து இதை எடுத்துப்போம், அப்பதான் வெற்றி கிடைக்கும். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், நான் எதை வழிவகையா சொன்னேனோ, எதை உங்களுக்கு இறக்கினேனோ அதை பின்பற்றினா தான் நீங்க வெற்றி பெறலாம்ங்கிறான். அப்ப இந்த இடத்துல முதலாவது நம்ம விளங்கு தலைவர்கள் என்ற ஒரு பட்டியலை போட்டால் நம்ம இடத்துல உள்ளத்துல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அவங்கள கலைஞ்சிடும். நம்மெல்லாம் உள்ளத்துல யாரையெல்லாம் மகிமை வச்சு இவர் சொன்னா சரியா தானே நீ சொல்றாங்களா இல்லையா, அவர் சொன்னா சரிதான், அங்கால சந்தேகமே படுத்தல, கிதாப புரட்ட தேவையில்லை, ஹதீஸ பார்க்க தேவையில்லை, குர்ஆனை பார்க்க தேவையில்லை, எது சொல்றாரோ அது சரியா தான் இருக்கு. இப்படி ஒரு கூட்டம் உருவாக்க இல்லையா? நீங்க பார்க்க ஒவ்வொரு ஊர்களில் காத்தாங்குடி என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் தரீகத்துல் முஃப்லிஹீன் என்று சொல்லக்கூடிய கொள்கை, இந்த கொள்கை என்ன தெரியுமா? சொல்ல மாட்டார்கள். உள்ளத்துக்கு எத்தையும் வந்துட்டா சொல்ல தேவையில்லைன்னு சொல்லுகின்ற ஒரு சமுதாயம். இப்படி இலங்கை நாட்டில் ஒரு கூட்டம். இன்னும் சில சாரார்கள் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற கொள்கையில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒற்றுமைப்படுகிறார்கள். எதுல? நம்முடைய தலைவர் இப்படி சொல்லி இருக்கிறார், நம்முடைய இயக்கத்தின் அமைப்பின் தலைவர் இதை சொல்லி இருக்கிறார். எதை பார்க்கல? இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுக்கு அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அதை பின்பற்றுங்க அல்லாஹ் சொல்றானே, இதை நாங்க பின்பற்ற மாட்டோம். எங்களுக்கு யாரு எங்களுடைய தலைவர், எங்களுடைய இந்த அமைப்பின் தலைவர் சொன்னாரு அதைத்தான் நாங்க பின்பற்றுவோம். வாயால சொல்லாட்டி செயல்படுறான், அதை ஒரு கொள்கையாக வைத்து அதற்காக நீ பாடுபடுறான். பல அமைப்புகள் இதற்கான பல முயற்சிகளை செய்கிறது. இந்த நாட்டிலே ஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு எல்லோரிடத்திலும் இந்த ஷியாவை பற்றியுள்ள அறிவு அதிகமாக ஒரு தெளிவு இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர்களுடைய ஊடுருவல் பல்வேறுபட்ட அமைப்புகளில் புறையோடி மக்கள் மன்றத்திலே இந்த ஷியாக்களுடைய கொள்கை புகுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஷியாக்கள் பகிரங்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார், அதிலே குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை வேசலார் என்று பகிரங்கமாக சொல்லக்கூடியவர்கள். அண்மையிலே புளியாப்பேட்டில் நடந்த சம்பவம், நேரடியாக அங்கு ஒரு பள்ளி வாயிலே ஒரு இமாம் மின்பரில் இருந்து கொண்டு பகிரங்கமாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பின்னால் நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பின்னால் உம்மஹாத்துல் மூமின்களை நாங்கள் தூய்மைப்படுத்த முடியாது. அதிலே குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு பற்றி சொல்லும் நேரத்தில் அவருடைய பேணுதல் நிலைகளா சொல்ல முடியாது, அவர்கள் எல்லாம் தவறு இழைக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் வாழுகின்ற காலம் வரைக்கும் தான் அவர்களை எல்லாம் தூய்மைப்படுத்தலாம் வேண்டும். டோட்டல் உம்மஹாத்துல் மூமினே படு பயங்கரமான நிலையில் மின்பர்ல இருந்து ஒரு ஆலிம் என்று சொல்லக்கூடிய அரைகுறை ஆலிம் பேசுகிறார். அனைத்து முஸ்லிம் அப்படி கேட்டுக் கொண்டிருந்தார்கள், யாரும் எந்த எதிர்ப்பும் கிடையாது. காரணம் என்ன? மூளை சலவை செய்யப்பட்டிருக்கிறது. இது சொல்லப்படுகிற நேரத்தில் உணர்வு வருதா? உள்ளத்தில் எங்கேயாவது ஒரு ஊசலாட்டம் வருதா? அது இப்படி ஒரு கருத்தை சொல்றானே, இதற்கு எதிராக நம்ம கேட்கணுமே. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களை உம்மஹாத்துல் மூமின் எல்லோருக்கும் தாய் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனைவிமார்களை இந்த அளவு கேவலமாக ஒருவர் மின்பர் பள்ளி மின்பர்ல இருந்து பேசுகிறார் என்றால், இது ஒரு ஹுத்பா உரை செய்யப்படுகிறது என்றால் எந்த அளவு தட்டி கேட்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சோர்களே, இன்னைக்கு எல்லோருடைய மூளைகளும் சலவை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அமைப்பின் தலைவர் சொன்னால் அது சரி, ஒரு கட்சி அல்லது ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் சொன்னால் அதுதான் மார்க்கம், யாரும் உரைச்சி பார்ப்பதில்லை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? குர்ஆன் தெளிவான சகோதரர்களே, அல் குர்ஆனில் மாத்திரம் ஒன்றுபடுகின்ற ஒரு சமுதாயம் அவர்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது. குர்ஆனை படிக்கின்ற நேரத்தில் வருகின்ற அந்த தெளிவும் அதை படிக்கின்ற போது வருகின்ற அந்த உறுதியும் யாரிடத்திலும் வராது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இபாதுர் ரஹ்மான் 25வது அத்தியாயம், இபாதுர் ரஹ்மான் சொல்லக்கூடிய ஒரு பட்டியலை சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும் நேரத்தில் அல்லதீன இதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்மன் வ உம்யானா. இவங்க யாரண்டா இறைவனுடைய வசனங்கள் எல்லாம் சொல்லுகின்ற நேரத்தில் குருடர்களாக செவிடர்களாக போய் விட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் தான் சொல்லப்படும். இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா? எல்லா அமைப்பின் தலைவர்களும் எல்லோர்களும் நாங்கள் ஒன்றுபட வேண்டும், எங்களுடைய அமைப்பை தூக்கி நிறுத்த வேண்டும்,
எங்களுடைய தலைவருக்கு பின்னால் நாங்கள் எல்லோரும் அணி சேர வேண்டும், இது ஒரு ஒற்றுமை கோஷம், இது நாங்கள் ஒன்றுபடுகிறோம் என்று காட்டுகிறார்கள். இப்படி காட்டுகின்றவர்களுக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு உதாரணம் சொல்றான். குர்ஆன வசனத்தை சொல்லி உங்கள்கிட்ட சொல்வார்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் ஓதி ஞாபகப்படுத்தப்பட்டாலும் உண்மையான மூமின்கள் இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? குருடரா போய் விழமாட்டார்கள், செவிடர்களா போய் சொன்னதெல்லாம் சரி, ஆமா எந்த ஆய்வும் இல்லை, அப்ப இதையும் பார்க்கறது இல்லை. அப்ப குருடன் என்ன அர்த்தம்? கொஞ்சம் உள்ளு போயிட்டு பார்க்கல. செவிடன் அர்த்தம் என்ன? அதை பத்தி அவர் சொன்னா அப்படியே நிக்கிறது, அது ஆழமாக கேட்கிறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருப்பார்கள். இவர்கள் உண்மையிலேயே குர்ஆனை ஆய்வு செய்து பின்பற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களாக இருந்தால் கூட அது சரியா, இவர்கள் சொல்கின்ற வார்த்தை இது குர்ஆனுக்கு முரண்படுகிறதா, அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னாவுக்கு முரண்படுகிறதா பார்ப்பார்கள். இதுதான் உண்மையான மூமின்களுடைய அல்லாஹ்வுடைய அடியாருடைய பண்பாக இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப முதலாவது இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் என்ற அந்த பட்டியலில் அல்லாஹ் எதை உங்களுக்கு இறக்கினானோ அதை பின்பற்றுங்கள் சொல்றானே, அதுல தலைவர்களை பின்பற்றாதுன்னு சொல்றானே. இந்த தலைவர்கள் எல்லாம் இப்ப கலட்டுங்க. உங்க உள்ளத்துல இருந்து யாரெல்லாம் நேசமாக நீங்க வச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் கலட்டுங்க. இப்ப உங்களோட உள்ளத்துல யார் இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் உங்களுடைய தூதரும் தான் இருக்கும். இப்ப உங்களுக்கு யாரு வழிகாட்டியா இருக்கணும்? எந்த தலைவரும் இல்லை. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சுபஹுடைய தொழுகையில் குனூத் ஓதுங்கன்னு சொல்றாங்க. இது மதுஹபோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் நான் சொல்றேன். சொன்னா அவருடைய மாணவன் யாரு? அஹ்மத் இப்னு ஹம்பல். இவர் என்ன சொல்றார் என்றால், அவர் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் படித்த உஸ்தாதிடமிருந்து படித்தவர் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்ற மாணவர். இவர் சொல்லுகிறார், அது சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி எல்லாம் அப்படி ஒரு ஹதீஸே கிடையாது. சுபஹ் தொழுகையிலே குனூத் ஓத வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் பலவீனம் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மாச காலம் தான் அந்த காரியங்களுக்காக 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டதற்கான 5 நேர தொழுகையில் ஓதினார்களே தவிர ஒரு மாதத்துக்கு பின்னர் விட்டு விட்டார்கள் என்று அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார். கொஞ்சம் பாருங்க, சிந்திச்சு. உஸ்தாது சொன்னா சரி என்றா, உஸ்தாது சொன்னதுதான் மார்க்கம், அவர் படிச்சு தந்ததுதான் கொள்கை என்று நாம் இன்றைக்கு நிற்கிறோமே. என்னுடைய உஸ்தாது சொன்னா சரி என்று, என்னுடைய அமைப்பின் தலைவர் சொன்னா சரி என்று நிற்கிறோமே. இந்த கொள்கைக்கு மாறுபட்டாங்களா இல்லையா? நம்ம எல்லாம் புனிதமாக நினைக்கக்கூடிய, நம்முடைய உள்ளங்களிலே வைத்து போற்றக்கூடிய அறிஞர்கள், இவர்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸுக்கு நம்முடைய தலைவர் சொன்னாலும் சரி, நம்முடைய உஸ்தாது சொன்னாலும் சரி, அவருடைய ஆய்வில் அதை சொல்லியிருக்கிறார், ஆனால் அவர்களை இவர்கள் பழிக்க மாட்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இப்படி ஒரு ஃபத்வா வழங்கினார், அவர் வழிகாட்டில் இருக்கிறான்னு சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்னுடைய உஸ்தாதுக்கு அது கிடைக்கவில்லை, ஆனால் எனக்கு இந்த ஹதீஸ் கிடைச்சிருக்கிறது. நல்ல முறையிலே அவருடைய ஆய்வின் அடிப்படையில் அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். உண்மையிலே இந்த ஒன்றுபடுதல் என்ற அம்சம் எதில் வரணும் என்றால், அல்லாஹ்வுடைய இறைவசனம், அல்லாஹ் எதை நமக்கு மார்க்கமாக சொல்கிறானோ அந்த அடிப்படையில் குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் நாம் பின்பற்றப்பட வேண்டியவர்கள் என்ற ஒரு அடிப்படையை உள்ளத்தில் முதலாவது இருத்தினாத்தான், அதை உள்ளத்தில் கொஞ்சம் இறக்கினாத்தான் எல்லாம் கிளியராம். நீங்க எவ்வளவுதான் பயணம் பண்ணுங்க, இங்க வந்து பல தலைப்புல பேசலாம், அப்படி தலைப்பு எல்லாம் போடலாம். சமூகத்துக்கு தேவையான தலைப்புகள் இன்னைக்கு சமுதாயத்தில் செய்யப்பட வேண்டிய உண்மையான ஒரு தலைப்பு குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, பிள்ளை வளர்ப்பு, இதெல்லாம் டோட்டல் என்ன தலைப்பெல்லாம் போட்டு பேசுறோமோ இது எல்லாவற்றுக்கும் பேசிக் தெரியுமா? இங்க இந்த பேசிக் இல்லைன்னா டோட்டல் அவ்வளவு முடிச்சு. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தாலும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தாலும், எல்லா காரியங்களையும் தொழுகைகள் பேசற்காக செய்தாலும், இந்த அடிப்படை அகீதா மாத்திரம் உங்களுக்கு கிளியர் இல்ல, அங்கால பேசுறீங்க. தக்லீத் தான், கண்மூடித்தனமாக ஒருவரை பின்பற்றுகின்ற ஒரு நிலை, அது மிக மோசமான வழிகேட்டின் பக்கம் இட்டு செல்கின்ற ஒரு நிலை. ஒவ்வொருவரும் இந்த மூனை சரியாக வழங்கும். முதலாவது அடிப்படை இந்த தலைவர்கள் என்ற அம்சம் மூலம் கொஞ்சம் அங்கே வைங்க. இஸ்லாத்துக்காக பாடுபட்டவர்கள் என்ற உணர்வு எல்லோரும் இருக்க வேண்டும். அறிஞர்கள், இமாம்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள், உலகத்திலே மிகப்பெரிய அறிஞர்கள், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை உலகமெங்கும் பரப்பி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லோரும் போற்றப்பட வேண்டியவர்கள். ஆனால்